அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய ராஜா. இழப்பு, அதாவது இந்த இழப்பு எங்கிருந்து வருது? சொல்லுங்க. அது மக்களே, இழப்புன்றது எல்லாருமே இழந்திருப்போம். வாழ்க்கையில நெறைய விஷயம் நம்ம இழந்திருப்போம். அந்த இழப்பு எங்கிருந்து வருதுன்னா, கோபம். எதுவுமே நம்மள விட்டு தானா போகுறதில்ல. அதுவா போகுறதில்ல. "தீதும் நன்றும் பிறர் வாரார்" அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. அந்த மாரி நம்மள விட்டு போறதுக்கும், நம்மள நோக்கி வர்றதுக்கு முழுக்க முழுக்க ஜெயிக்கிறதுக்கும், தோக்குறதுக்கும் முழுக்க முழுக்க காரணம் நம்ம தான். ஏன்னா, இந்த இழப்புன்றது அதுவா நடக்கிறதில்ல. அதுக்கான சூழல நம்மளா உருவாக்குறோம். அதுக்கு முதல் காரணம் கோபம், பொறுமை இழந்துருவோம். அந்த கோவத்தால தான் நம்ம பல விஷயங்கள இழக்கிறோம். இப்ப எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னு வச்சுக்கங்களேன், இப்போ மக்களுக்கு புரியிற மாரி சொல்றேன். ஒரு காதல் இருக்குது வச்சுக்கங்களேன். அந்த காதலி அவ வந்து பல நேரம், பல கோணங்கள்ல பல வேலை செய்து செய்து கொண்டு இருக்கலாம். நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? எப்பவுமே என்கிட்ட பேசிட்டே இருக்கணும். நான் எப்பலாம் எனக்கு போர் அடிக்குதோ அப்பதான் ஃபோன் எடுத்து அடிச்சுருவேன். நம்ப வந்து ஒரு நம்ப வந்து ஓனரா இருப்போம். நம்ம மத்தவங்கள வேலை வாங்குற கேட்டகரில இருப்போம். மத்தவங்களுக்கு வேலை குடுக்குறவங்களா இருப்போம். சம்பளம் குடுத்து அவங்க வேலைய பார்ப்பாங்க. நம்ம கேள்வி கேட்கிற இடத்துல இருப்போம். ஆனா நம்ம காதலி என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஒரு இடத்துல வந்து வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. எப்படின்னா, ஒரு இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து இன்னொருத்தவங்க சொல்ற பேச்ச கேட்டு வேலை செய்யணும். சப்போஸ் அவங்க வேலை நடக்கலன்னா, அவங்க கேள்வி கேட்பாங்க, திட்டுவாங்க. அவங்க மனசு கஷ்டப்படும் இல்லையா? அந்த சூழ்நிலையில இருக்கும்போது நம்ம ஃபோன் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்போம். எப்படி? டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்போம். ஸோ அவங்க என்ன சூழல்ல இருக்காங்கன்னு நம்ம புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மள்ட்ட வந்து கோவப்படுவாங்க. அந்த கோவப்பட்டு நம்ம என்ன பண்ணணும், கோவத்துல நான் ஃபோன் எடுக்கல. நீ என்ட்ட பேசல. பார்த்தா நீ என்ட்ட கோவப்படுறியா? நீ என்ன அவாய்ட் பண்றியா? என்ன பிளாக் பண்றியா? ஃபோன் அடிச்சா அவங்க டென்ஷன் ஆயிடுவாங்க. பிளாக் பண்ணிடுவாங்க. கோவத்த என்ன பண்ணணும், அவங்க சூழ்நிலைய புரிஞ்சுக்க நம்ம இன்னும் கோவத்த அதிகரிச்சு, கோவத்துல திட்டிருவோம். கெட்ட கெட்ட வார்த்தை திட்டிருவோம். மத்தவங்கள கம்பேரிசன் பண்ணி பேசிருவோம். ஸோ அவங்க மேல நம்மள நேசிச்சிருப்பாங்க, நம்ம லவ் பண்ணிருப்பாங்க, இன்னும் லவ் பண்ணி தான் இருப்பாங்க. பட் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த கோவத்துல அவங்கள புரிஞ்சுக்காம வார்த்தைகள விட்டுருவோம். வார்த்தைகள் என்பது கடுமையான சொற்கள்ல வந்து வலிமை உண்டு. வார்த்தைகளுக்கு வலிமை உண்டு. எப்படின்னா, அர்ஜுனன் விட்ட வில்லை எப்படி மிஸ் ஆகுமோ, அத டார்கெட் அடிச்சு தூக்குமோ, அதேபோல மனிதனுடைய சொல்லு அப்படித்தான். அர்ஜுன வில்லும் மனித சொல்லு ஒண்ணு. ஏன்னா, வார்த்தைகளுக்கு வலிமை உண்டு. வார்த்தைகள் மத்தவங்கள காயப்படுத்திரும். வார்த்தைகளுக்கு கடுமையான வார்த்தைகளுக்கு வலிமை உண்டு. பவர் ஜாஸ்தி. அதான் சொல்லுவாங்கல்ல, "தீயினால் சுட்ட புண் ஆறும், நாவிலால் சுட்ட புண் ஆறாதுன்னு" சொல்லுவாங்க பெரியவங்க. அந்த வகையில கோவத்தால் தான் நம்ம இழப்புன்றது வந்து நம்ம தான் அதுக்கு காரணம். "தீதும் நன்றும் பிறர் தரவாரார்" அந்த மாரி நம்மளுக்கு இழப்புன்றது நம்ம உருவாக்குறது தான். மத்தவங்க யாரும் வந்து நம்மளுக்கு இழப்புக்கெல்லாம் மத்தவங்க காரணம் சொல்லவே கூடாது. நமக்கு ஒரு நல்லது நடக்குதா, நம்மளுக்கு ஒரு விஷயம் நடக்குதுன்னா, அதுக்கு காரணம் யாரும் கிடையாது. அது நம்ம தான். ஏன்னா அதுக்கு நம்ம வேலை பார்த்துட்டு இருப்போம். அதுக்கான முயற்சி செய்திருப்போம். நம்மளுக்கு கெட்டது நடக்குதுன்னா, அதுக்கான விஷயம் நம்ம தான் பார்த்திருப்போம். நம்ம நெனச்சுப்போம், இவன் அத நம்ம ஒத்துக்க மாட்டோம். இவனால தான் வந்துச்சு. இவனால வந்துச்சு. ஆசை, பேராசை. நம்ப வந்து நம்பளா போய் வாண்ட மாட்டிக்கிட்டு, இவனால ஆயிப்போச்சு, அவனால ஆயிப்போச்சு. மத்தவங்கள குறை சொல்றது. புறங்கூறாமல் எல்லாம் சொல்லிருப்பாங்க. "கண்ணின்று கண்ணறச் சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின்னுக்குச் சொல்லுன்னு" ஒரு திருவள்ளுவர் அழகா சொல்லுவாரு. புறங்கூறாமையில. மத்தவங்கள குறை சொல்றது. மத்தவங்கள புறம் பேசுறது. நம்ம எல்லா தப்பு நம்ம செஞ்சுருவோம். கோவப்பட்டுருவோம். எல்லாத்தையும் இழந்துருவோம். ஆனா மத்தவங்கள குறை சொல்றது. யாரையும் குறை சொல்லாதீங்க. நம்மளுக்கு நடக்கிற விஷயம் எல்லாமே நம்ம தான் காரணம். இழப்புன்றது நம்மளால தான் வரும். அந்த இழப்ப நீங்க இழக்கக்கூடாதா? என்ன பண்ணணும்? கோவப்படக்கூடாது. பொறுமையா இருக்கணும். டைம் குடுக்கணும். வெயிட் பண்ணணும். உங்களுக்கு இழப்பே வராது. நீங்க ஒரு காரியத்த செய்யும்போது அத சிந்திச்சு செயல்படணும். "இது கரெக்ட்டா செய்றோமா?" அப்படின்னு. ஏன்னா, நம்ம சரியான இடத்துல சிந்திச்சு செயல்பட்டு ஒரு தொழில் பண்றோம்னா, அதுல நஷ்டம் வராது. அத நம்ம யோசிக்காம நம்ம என்ன பண்ணுவோம், தடபுடான்னு இறங்கி நம்ம பண்ணிடுவோம். அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணிடுவோம். அது வந்து அவுட் ஆயிடும். இழப்பு. அதுக்கு காரணம் யாரு? நம்ம தான். போட்டோனே டபுள் மடங்கு, ட்ரிபிள் மடங்கு எடுத்துலாம்டா. ஏமாற்றம். புரியுதா உங்களுக்கு? அந்த இழப்புக்கு யாரும் போக வேண்டாம். பொறுமையா இருங்க. கோவப்படாதீங்க. இந்த கோவம் தான் உங்க இழப்புக்கு காரணம். உங்கள விட்டு ஒரு சில விஷயம் போகுதுன்னா கோவம். நீங்க எந்த சூழல்ல யார் என்ன பேசுறத கொஞ்சம் பொறுத்து காதுல வாங்கிட்டு அமைதியா, ரிலாக்ஸா, சைலன்ட்டா இருங்க. நம்ம சிஎம் இன்னைக்கு ஆளுங்கட்சி விஜய் அவர்கள் போல அமைதியா இருங்க. யார் என்னன்னு சொல்லட்டும். என்னன்னா பேசுங்க. சைலன்ட்டா இருந்து வேல பார்ப்போம். அவ்வளவுதான். அந்த மாரி சைலன்ட்டா என்ன சைலன்ட் சைலன்ட். அந்த இடத்துல நீ எத பேச பிரச்சனை ஆகும்னா, அதுக்கு நீ பேசாமலே இருந்துடலாம். அந்த மாரி பேசாம இரு. சைலன்ட்டா சைலன்ட்டா காதுல வாங்கி சைலன்ட்டா இருந்துடணும். வாழ்க்கை ரொம்ப நல்லதுங்க.
சரிங்களா? அதனால அமைதியா இருங்க. ஒரு சில விஷயம் பல பேர் கத்துக்குங்க. ஏன்னா, ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயம் இருக்கும். இப்போ சார் விஜய் சார்ட்ட பார்த்தீங்கன்னாக்கா, அந்த அந்த யார் அம்மதி சைலன்ட்டா வேலை பார்க்குறது. அந்த விஷயம் அவர்ட்ட கத்துக்கலாம். விஜயகாந்த் சார் கம்பீரம். அந்த அந்த பவர், எனர்ஜி பயங்கரமா இருக்கும் அவர்ட்ட. அது கத்துக்கலாம். கருணாநிதி சார் மைண்டு. ஜெயலலிதா அம்மா அந்த பர்ஃபெக்ஷன், நீட்னஸ் இருக்கும். அந்த மாரி ஒவ்வொரு மிகப்பெரிய தலைவர்கள்ட்டயும் ஒவ்வொரு விஷயம் இருக்குது. அனைத்து தலைவர்கள்ட்டயும் பல விஷயம் கத்துக்குங்க. அவங்கள கத்துக்கிட்டு வாழ்க்கையில எதுவும் இழக்காத அளவுக்கு நீங்க பொறுமையா இருங்க. கோவப்படாதீங்க. ஏன்னா உங்களுக்கு எடுத்துக்காட்டு தான் இத்தன தலைவர சொல்றேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.